ஸ்குவிட் கேம் மாதிரியான இல்லனா அலைஸ் இன் பார்டர்லாண்ட் மாதிரியான கேம் ஷோ சீரிஸ் உங்களுக்கு பிடிக்குமா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இதே மாதிரியே ஒரு தாறுமாறான சீரிஸோட பேரை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சீரிஸோட பேரு தி 8 ஷோ. இந்த கேம் ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த கேம்ல மொத்தம் 8 பேர் கலந்துக்க முடியும். அந்த 8 பேருக்குமே 8 ரூம் கொடுத்துருவாங்க, அதுவும் ஆர்டர் படி. அவங்களுக்கு எந்த நம்பர்ல ரூம் வேணும் அப்படிங்கறத அந்த பிளேயரே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேம் ஷோல எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, பிளேயர்ஸ் கேம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த பிளேயரோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்க ரூமுக்கு தேவையான பொருட்களை அவங்க வாங்கிக்கலாம். பட் அதுல 2 ப்ராப்ளம் இருக்கு. முதல் ப்ராப்ளம் என்னன்னா, ரூமுக்குள்ள வாங்குற பொருட்களை எக்காரணத்து கொண்டும் ரூமை விட்டு வெளியே கொண்டு போயிடக்கூடாது. ரெண்டாவது பிரச்சனை, நம்ம ஒரு வாட்டர் பாட்டில வெளியே 100 ரூபாய்க்கு வாங்கினா அதே வாட்டர் பாட்டில் இங்க 1000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதாவது 10 மடங்கு பிரைஸ் அதிகமா இருக்கும். இது பத்தாது, இதுல இன்னொரு ட்விஸ்ட் வேற வச்சிருக்காங்க. அது என்னன்னா, பிளேயர்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட 1ல இருந்து 8 ரூமுமே ஒரே சைஸ் கிடையாது. அதாவது பிளேயர் 1 இருக்கக்கூடிய ரூம்ல ஒரு ஆள் இருக்கிறதுக்கே கஷ்டப்படும் போது பிளேயருடைய 8th ரூம்ல கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல இருக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய ரூமா இருக்கும். இது பத்தாதுன்னு இன்னும் மோசமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுக்குமே அவங்க எடுத்த ரூமோட அடிப்படையில தான் அவங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க அமௌண்ட் கிரெடிட் ஆகும். உதாரணத்துக்கு ரூம் நம்பர் 1 எடுத்த பிளேயருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க 10,000 ரூபாய் கிடைச்சா, ரூம் நம்பர் 8 எடுத்த பிளேயருக்கு அதே ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க 80,000 ரூபாய் கிடைக்கும். சரி, இந்த கேமை இவங்க எத்தனை நாள் விளையாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ். அப்போ அந்த 24 ஹவர்ஸ்ல அதிக பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த டைமை அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஷோல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும். அப்போதான் இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணக்கார முதலைகள் ஒரு லைக்கை போட்டு இந்த ஷோவோட டைமை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. முதல்ல டேலண்ட் ஷோ, சிங்கிங், ஆக்டிங்னு போனது போக போக கொடூரமா மாறும். இன்னுமே இந்த சீரீஸ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. இந்த சீரீஸ் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. இல்ல ப்ரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்னா மறக்காம பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்குமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க.